வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான வீடியோ ஒண்ணு போடலான்னு இருக்கேன். இப்ப நம்ம அரசு ஊழியரா இருக்கோம். அதுல வந்து இந்த எம்இஸ் எஜுகேஷன் மேனேஜ்மென்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அது வந்து நம்ம கவர்மெண்ட்ல ஒரு வெப்சைட் நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. அதுல வந்து இப்ப நம்ம மாணவர்களுடைய மதிப்பெண்கள வந்து எவ்வாறு பதிவிடுவது? எவ்வாறு வியூ பண்றது? எவ்வாறு டவுன்லோட் பண்ணி மார்க்க வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது? அத பத்தியான வீடியோ தான் இது. பாருங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப எப்படி போலான்றதுக்கான ஒரு ஐடியா. கூகுள்ல போறோம். டிஎன் எமிஷன் டைப் பண்றோம். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். கவனிங்க. டைப் பண்ணிட்டு, நமக்கு வந்து ஜென்ரலா 2 ஐடி இருக்கும். ஒண்ணு வந்து நம்ம காமனான ஸ்கூல் ஐடி ஒண்ணு இருக்கும். அது இல்லாம இண்டிவிஜுவல் ஐடி ஒண்ணு இருக்கும். அதுல நம்முடைய மார்க் வந்து ஒவ்வொரு வகுப்பாசிரியரும் அந்த மதிப்பெண்கள வந்து போடணும் அப்படின்னு சொல்ற மாரி போட்டுட்ருப்போம். இப்ப வகுப்பாசிரியருக்கு ஒரு ஐடி குடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டாஃப்க்கும் ஆசிரியரா இருந்தா, இப்ப அவங்களுடைய ஐடிய வந்து இண்டிவிஜுவல் ஐடி பயன்படுத்தி போட்டு லாகின் பண்ணோம்னா, உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த கிளாஸ் வந்து வந்துரும். அத வந்து எப்படி எதுல போயிட்டு நம்ம அந்த மார்க் பதிவு பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, அ எல்லா ஆப்ஷன் இருக்கும். மேக் ப்ரொஃபைலு, டிபிடி, அட்மின், ஆக்டிவிட்டி. ஆக்டிவிட்டில பார்த்தீங்கன்னா, அங்க வரும். அகாடமிக் ஸ்கோரு, சிஎஸ்எஸ்டபிள்யூ, அதர்ஸ். இந்த மார்க்ஸ் என்ட்ரி அதில போயிட்டு, இங்க பாருங்க. மார்க்ஸ் என்ட்ரில போயிட்டு, மார்க்ஸ் என்ட்ரி. மார்க்ஸ் அகாடமிக்ல போயிட்டு 2025, 26 கிளாஸ் வந்து அதில டிஃபால்ட்டா இருக்கும். 10த் ஏ செக்ஷன் டைப் வந்து விட்டோமா, குவார்ட்டர்லியா, விட்டோமா, ஹாஃப் இயர்லி. குவார்ட்டர்லி மார்க் தான் குடுக்கணும். குடுத்தாச்சு. நான் ஆல்ரெடி என்ட்ரி போட்டதால இப்படி இருக்கு. அதுல எல்லாமே வந்துருது பாருங்க. எம்இஸ் ஐடி, நேமு. நேம் வந்து டிஃபால்ட்டா எம்இஸ்ல நீங்க அப்டேட் பண்ணது வந்துரும். இதுல வந்து இந்த சப்ஜெக்ட்டுடைய மார்க் தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸ்ல பிராக்டிகல் இருக்கிறதால தியரி, பிராக்டிகலு, டோட்டலு, சோசியலு, டோட்டல் மார்க்கு, பெர்சன்டேஜ், என்ன கிரேடு, ரிமார்க் என்னன்னா பாஸா, ஃபெயிலா, நம்ம வந்து எடிட் பண்றதுன்னா அது எடிட்டு, நம்ம சேவ் பண்ணிக்கலாம். வியூ மட்டும் பண்றதுன்னா வியூ. இண்டிவிஜுவலா எல்லாத்துக்கும் வந்துரும். இங்க பாருங்க. எல்லாமே வந்திருக்கு. தமிழ் முப்பது எல்லாமே வியூ பண்ணி இண்டிவிஜுவலா வந்தது. ஒரு ஆகாஷுக்கு அவனுடைய தரநிலை. பிரிண்ட் எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான் போல. அறிவியல், டோட்டல் பர்சன்டேஜ் எல்லாமே ரெடியா இருக்கு. இல்ல நம்ம பிரிண்ட் கூட அங்க பாருங்க. பிரிண்ட் கொடுத்தா பிரிண்ட் வந்துரும். பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். இண்டிவிஜுவலா அதிலயே வருது இப்ப. வியூல பார்த்தீங்கன்னா அது வந்துரும். ஒரு பிரிண்ட் வந்துருச்சு. இங்க பார்த்து ஆகாஷ் எந்த கிளாஸு, அவனுடைய மார்க் எல்லா மார்க்கும் வந்துரும். என்ட்ரி போட்டு நம்ம செக் பண்ணி என்னன்னு பார்த்துக்கலாம். உங்க பேரண்ட்ஸ், ஆசிரியர் கையொப்பம், தலைமை ஆசிரியர் கையொப்பம். ரேங்க் கார்டே தேவையில்ல போல தெரியுது. நம்ம இதுக்கு ரேங்க் கார்டு இதுலயே வந்துரும் போல தெரியுது. அதான் எல்லா ரேங்க் கார்டுமே இதுல வந்த மாரி இருக்கு. பிரச்சனை இல்ல. இப்ப இந்த மாரி ஒவ்வொரு இதா பண்ணிட்டு, இத வந்து ஓவரால் டவுன்லோட் பண்ணி பார்க்கறனாலும் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு அதே மாரி தான் அதுல அதுலயும் மறுபடியும் ரீகால் பண்றேன். கிளாஸு, செக்ஷனு இதுல என்னன்னா செஷனா தான் பதிவு பண்ணணும்னா, செல்லுலயும் பதிவு பண்ணிக்கலாம் நீங்க. போய் எடிட் பண்ணா எடிட் பண்ணிக்கலாம். நான் மார்க் எல்லாம் தரேன்னா, இதுல போயிட்டு டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில டவுன்லோட் பண்ணீங்கன்னா, ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டேன். எல்லாமே கிளாஸ் எவ்வளோ மார்க்கு, இங்கிலீஷ் எவ்வளோ, தமிழ் எவ்வளோ, மேத்ஸ், சோசியல், டோட்டல் ஸ்கோர், பெர்சன்டேஜ் அது எல்லாமே டவுன் ஆகி வந்துரும். ஸோ வந்து இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கு. இத நம்ம பயன்படுத்தி எவ்வாறு வந்து நம்ம மதிப்பெண்கள வந்து பதிவிடுறதுன்றத ஒவ்வொரு டீச்சரும் தெரிஞ்சுக்கணும். அத பதிவு பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி மாணவர்களுக்கு வச்சுக்கலாம். இதையே நீங்க பிரிண்ட் போட்டு கூட சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.